இவர்
பள்ளி எழுந்தருளாயே மதலையர் எழுப்பவும் தாய் துயில்வாயோ மாநிலம் பெற்றவள் எகுதுணராயோ குதலை மொழி கிரங்காதொரு தாயோ கோமகளே பெரும் பாரத கரசே விதமுருகின் மொழி 18 கூறி வேண்டியவாறுன்னை பாடுதும் காணாய் விதமுற வந்தமை ஆண்டருள் செய்வாய் ஈன்றவளே பள்ளி எழுந்தருளாயே ஈன்றவளே பள்ளி எழுந்தருளாயே. भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय. भारत अन्नै भारत अन्नै भारत अन्नै भारत अन्नै भारत अन्नै भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय. நில்லுங்க இதில் ஒன்றும் பிரச்சனை அங்கிள் 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 ஒரே நிமிஷம் அலட்சணத்தில் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும்ல அங்கிள் அப்படி சிறப்பு அழைப்பாளர்கள்லாம் நாம மிகுந்த லட்சுமி மரியாதை செய்யறாங்க. கொஞ்சம் எல்லாம் கிளாப் பண்ணலாமே.
கேந்திரத்துக்கு பொறுப்பாளர்களாக இருக்கிறவங்க நம்ம ஸ்வேதா மேடமும் மதன் யாதவ்ஜியும் அவங்களையும் வாங்கிருக்கிறோம். நம்ம இன்னைக்கு சிறப்புரையாற்றல் இருக்காங்க ஜெயக்குமார் அண்ணா. அவங்கள பத்தி நிறைய சொல்றது அவங்க பேசும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. அண்ணா வாங்கண்ணா. நம்ம கிளாஸ் வந்து எல்லா குழந்தைகளும் வயசான நம்ம தெரியும் தானே. அன்னைக்கு யோகா கிளாஸ் எடுத்தாரு இல்லையா அண்ணா வாங்கண்ணா. எல்லாருமே வாங்க கூப்பிடுறோம். இன்னைக்கு சேரனா இந்த இடத்துக்கு பென்ஷன் கொடுத்து இந்த ஒரு வருஷமா நம்ம நடத்துறதுக்கு பென்ஷன் கொடுத்துருக்காரு. அவர் இன்னைக்கு வரல, இருந்தாலும் அவங்களையும் வாங்க கூப்பிடுறோம். பிரபனா நீங்களும் வாங்கண்ணா. இங்க வந்துட்டு எல்லாருக்குமே நாங்க வெல்கம் பண்ணிக்கிறோம். குழந்தைங்க ஸ்பெஷலா வெல்கம் பண்றோம். ஏன்னா நீங்க வந்ததுனால தான் இன்னைக்கு இந்த சக்சஸ் ப்ரோக்ராம் இருக்க முடிஞ்சிருக்கு. எல்லாருமே ஒரு நல்ல கிளாஸ் ரூம்ல நடந்தாலே ஏற்படுவாங்க. வர்ணிகா ஸ்ரீ மார்க்கபத்த ஸ்லோகம் சொல்றீங்களா? शम्भो महादेव देव शम्भो महादेव देवेश शम्भो शम्भो महादेव देव बालाबलं वृत्किरीटं बालनेत्राशिषादत्तमञ्चेषु गीतं शूलाहदारादिभूतं शुद्धमर्तेन्दुचूतं भजे मार्गबन्धुं शम्भो महादेव देव शिव शम्भो महादेव देवेश शम्भो நம்ம பார்த்தது அவங்க இந்த ஸ்லோகத்தை நம்ம குழந்தைகிட்ட சொல்லி கொடுத்தாங்க. நம்ம பயிற்சியில ஸ்லோகம் இருக்கு, யோகா இருக்கு, தேசபக்தி இருக்கு அப்படின்றதுக்காக அடுத்து நம்ம சொல்லி கொடுத்த யோகா செய்யறதுக்காக வர்றாங்க ஜெய் அசோக். ஜெய் ஸ்ரீராம். இப்ப இவர் பேர் செய்யற இந்த ஆசனத்துக்கு பேரு தனுராசனம். தவம் சரி, தனுராசனம் உட்கார செய்யுங்க. தனுராசனம் செய்யறாரு. இதனால என்னென்ன பெனிஃபிட்னா ஹிப் ரெடியூஸ் ஆகும், எல்லாரும் கொஞ்சம் ஒல்லியாயிடும். அதே மாதிரி கால்கள் சரியா ரிலாக்ஸ் ஆகும். நம்ம செஸ்ட்லயும் ஹார்ட் அதெல்லாம் ஜாஸ்தி வராது. இது பண்ணும்போது ரிலாக்ஸ் எல்லாம் குறைஞ்சிடும், கலைஞ்சிடும். அத்தி செய்யலாம். ஏகபாத ஆசனம் இவர் பண்றதுக்கு பேரு. இந்த ஆசனம்
ஜெய் ஸ்ரீராம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பையனை இந்த கிளாஸில் அனுப்புறதுக்கு ஃபஸ்ட்டு காரணம், இதில் வந்து 3 விதமான இது சொல்லியிருக்காங்க. தெய்வ பக்தி, தேசபக்தி, மெமரி பவர் மற்றும் கான்சன்ட்ரேஷன். ஒவ்வொரு கிளாஸ் எடுக்கும் போதும் ஒரு ஸ்லோகம் சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு வீரரோட கதை, அது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, அவன் மூலியமா நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். அப்புறமேட்டு காலையிலே எழும்பும் போது உள்ளங்கையை பார்க்கறது எல்லாருக்கும் வழக்கம். அதில் என்ன இருக்கு ஏது இருக்குங்கிறது தெரியாது, ஆனால் பார்ப்போம். இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அதில் வந்து 30 தேவிகள் இருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே கற்றுக்கிட்டோம். அப்புறமேட்டு கிளாஸோட லாஸ்ட்டில் வந்து மெமரி கேம் வைப்பாங்க. கான்சன்ட்ரேஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரொம்ப பெனிஃபிட் இருக்கு. எல்லாருமே அவங்க குழந்தைகளை இந்த கிளாஸ்க்கு அனுப்புங்க. தேங்க்ஸ். நீங்க சொல்லுங்க, நீங்க கேளுங்க. குழந்தைங்களுக்கு என்னென்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னு ரொம்ப நல்லா எல்லாம் என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. தெரியாதுன்னா தெரிஞ்சுட்டாங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணணும், என்ன செய்யலாம், அதுக்கு ஒரு ஸ்லோகி சொல்லி கொடுத்துருக்காங்க. காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கடவுள் பிரார்த்தனை பண்ணணும். ஸ்கூலுக்கு போகிறப்போ என்ன பண்ணலாம், அந்த மாதிரிலாம் சின்ன கதைகள், சின்ன பாட்டுகள், ஸ்லோகம் எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இதனால குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அதனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. எல்லாரும் வந்து சேருங்க. இந்த வேறுபாடு பாட்டு பாடி எங்கள் ராஜ்யங்கள் நடக்கிறது எங்கள் பேரை பேசி வாங்கியிருக்காங்க. தீபாவளி எப்போ பாட்டு பாட சொன்னாங்க. அதனால் ராஜ்யம் நடக்கிறது பாட்டு பாடி பேசுகிறாங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ்க்கா. இப்போ இந்த கிளாஸ்ல நாங்க 4 டீச்சர்ஸ் இருக்கோம். சுஜாதா, வசந்தி, தனலட்சுமி, பத்மாவதி. இந்த 4 டீச்சர்ஸை பத்தி எங்க குழந்தைங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க தங்கம், யாருமா வரீங்க? பால ஜெகதீஸ்வரி மாமா, கன்னிகாஸ்ரீ மாமா. ஜெய் ஸ்ரீராம். நம்ம வந்து இங்க 4 டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து எப்பயுமே அன்பாக சொல்லி தருவாங்க நமக்கு. இப்போ குழந்தைங்க ஏதாவது தவறு செய்யறதுல அவங்க திட்டாம அவங்க புரிய மாதிரி சொல்லி தருவாங்க. இங்க வேறுமான ஸ்லோகமும் எடுப்பாங்க. எடுக்கும் போது தமிழ் உச்சரிப்புடன் தமிழ் பொருளுடன் குழந்தைகளுக்கு புரியுமாறு கற்றுத் தருவார்கள். இவர்கள் எப்பொழுதும் பண்பாக இருப்பார்கள். பாட்டு சொல்லித் தருவார்கள். எனவே பண்பு கூட்டல் பாட்டு பண்பாட்டு வகுப்பு என்று நான் கருதப்படுகிறேன். அப்புறம் வந்து நான் டீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி டெய்லியும் காலையில வந்து நம்ம பேரண்ட்ஸ் காலங்களுக்கு கும்பிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதை நான் இப்போ வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அப்புறம் எப்பயுமே டீச்சர்ஸ்ல எப்பயுமே கிறிஸ்தவ கும்பிடணும்னு சொல்லி தருவாங்க. நன்றி. அங்கே இருப்பாங்க, நிறைய கேம் சொல்லி தருவாங்க, நிறைய பேர்த்த பற்றி சொல்லி தருவாங்க, நிறைய ஸ்லோகாஸ் நிறைய சொல்லி தருவாங்க. ரொம்ப அன்பா இருப்பாங்க, எப்பவுமே சிரிச்சு முகத்திலே இருப்பாங்க. நான் பேசுறேன். இங்க வரப்போ நம்ம அகில அவங்க தாத்தா வந்து எங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் கடைசியில் அம்மா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் பேரப்பட வந்ததுனால சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த கிளாஸுக்கு நீங்க பேரண்ட்ஸ் குழந்தைங்க அனுப்புறது தான் எங்களுக்கு மிகப்பெரிய அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு திண்ணையில 100 வருஷத்துக்கு முன்னாடி 4 குழந்தைகளை வச்சு ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க. அந்த அமைப்போட கிளை தான் நம்ம இங்க வச்சுக்க பண்பாட்டு கேந்திரம். இந்த பண்பாட்டு கேந்திரத்துக்கு அந்த ராகுஜி தான் பிரியார் சொல்லி போடுறாரு. அவரை பத்தி நம்ம உண்மையில பேசுறோம். நமது பண்பாட்டு வகுப்பு நூற்றாண்டுக்கு வந்த அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். 1925 டாக்டர் கேசவ பலிராம் நெச்சேவால் அவரு 4 குழந்தைகளை வச்சு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை உருவாக்கினாரு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிறது. இன்னையோட இந்த வருஷத்தோட 100 ஆண்டு ஆகிறது. அதுல இருந்து திரும்பி வந்த ஒரு காரணம் வந்து நம்மளோட பண்பாட்டு வகுப்பு. நம்ம பண்பாட்டு வகுப்போட முக்கிய நோக்கம் என்னன்னா அடுத்த தலைமுறைக்கு
ஏன் ஊருக்கு பெரியவர்கள்லாம் நீ ஏன் இப்படி செய்கிறாய் கேட்கும்போது நீங்கள் செய்யவில்லை நான் செய்கிறேன், நீங்கள் செய்தீர்கள் சரி நான் செய்திருக்க மாட்டேன் என்று கூறுகிறார். ஒரு கட்டத்தில் ஏன் நமது நாடு அடிமைப்பட்டது, எதனால் அடிமைப்பட்டது என்பதனை யோசிக்கிறார். அப்போ அவர் கிடைத்த பதில் இந்துக்களிடையே ஒற்றுமை இல்லை என்பதுதான். அப்போது அவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. ஆகையால் 1925ஆம் ஆண்டு விஜயதசமி நாளில் நாடு கொள்கைகளை வைத்து ஒரு இயக்கம் தொடங்குகிறார். நம்ம இப்போ டாக்டர்ஜியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு தவறான கருத்து இருக்கு. சுயம் சேவர் சங்கம் தீவிரவாத இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அப்படி இல்லை. எல்லாருமே ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகிட்டா வேற இடத்துல எமர்ஜென்சி கேட்குன்னா செஞ்சிலுவை சங்கம் அது நிற்கும் அப்படின்னு சொல்லுவோம். செஞ்சிலுவை சங்கம் வருவாங்க. முக்கியம் படிச்சுக்கோங்க. எல்லாருமே சுயம் சேவர் சங்கம். நம்ம அரியலூர் ரயில் விபத்தில் முதல் இறங்கி வேலை செஞ்சது நம்ம ஆளுநர். இப்போ நம்ம வயநாடு நிலச்சரிவில் முதல் இறங்கி வேலை செஞ்சது நம்ம ஆளுநர். ஆனால் நம்ம அதில் பேனர் வச்சுக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க, வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்க பேனர் வைப்பாங்க, போஸ்டர் அடிப்பாங்க, போஸ்டர் கிழிப்பாங்க, போஸ்டர் ஒட்டாதையில போஸ்டர் விட்டுருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதனால அவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க. நம்ம மனசுல நம்ம குழந்தைங்க மனசுலயே நம்மளை பற்றி தவறான புரிதலை கொடுத்துருக்கோம். இனிமே பேரண்ட்ஸ் யாரும் அதை செய்யாதுங்க. எந்த இடத்துல இருந்தாலும் பாருங்க, இறங்கி வேலை செய்வாங்க, வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. முண்டாசு கட்டிட்டு அவங்க பாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம முண்டாசு கட்டிக்கிற மாதிரி யாருக்குமே தெரியாம அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வேலை செஞ்சுட்டு யாருக்கும் வேலை கொடுத்துட்டு போயிருப்போம். இனிமே நம்ம வேலை யாருக்கும் கொடுக்க வேண்டாம். நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். நம்ம இந்தியாவை நம்மளுக்கே வச்சுக்குவோம். ஜெய் ஸ்ரீராம். பாரத் மாதா கி பாரத் மாதா கி மரியாதை செய்கிறாங்க. நம்ம ஜெயக்குமார் ஜி அவர்கள் இருக்காங்க. ஆட்சி செய்யறாங்க. நம்ம யாதவ் ஜி, ஸ்வேதா மேடமும் மீரா கொடியும் பிருந்தா கொடியும் மரியாதை செய்யறாங்க. நம்ம முகிலன் டாக்டர் பற்றி சொன்னாரு. நம்ம பல்கலைக்கும் மரியாதை. ஆர்எஸ்எஸ் பற்றி நல்லா டிஃபைன் பண்ணாரு. நம்ம ஞானசேகரனுக்கும் மரியாதை செய்யணும். ஒரு கேம்புக்கு போயிட்டு வந்தாரு. அதை பற்றி அவரே சொல்லுவார். சத்தம் கேட்கல.
மண்டலத்தில் வருஷந்தோறும் முகாம்கள் நடத்தப்படும். 3 நாள் முகாம், 7 நாள் முகாம், 10 நாள் முகாம் அப்படின்னு சொல்லிட்டு முகாம் அதை பற்றி தான் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த முகாம்கள் வந்து ஒரு மனிதனை ஒரு நல்ல ஒரு மனிதனாக ஆக்குவதற்காக ஒரு முகாம்கள் நடத்துவது. முகாம் பயிற்றுவதன் மூலமா பாதைகளுக்கு ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி நான் நிறைய உதாரணங்கள் சொல்லணும். குறிப்பாக நான் கூட அந்த உதாரணம் சொல்லணும். முகாம் போனதுக்கு முகாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படிங்கெல்லாம் பிரித்து பார்த்தோம்னா வாழ்க்கை பெரிய மாற்றங்கள்லாம் ஏற்படுத்தும். அதனால நம்ம குழந்தைகள் எல்லாருமே இந்த பண்பாட்டு வகுப்பு முகாம் நடத்துறது தகவல் சொல்லப்படும். கட்டாயம் அனுப்பி வைங்க. 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த முகாம் போகலாம். பெண்களுக்கும் முகாம் இருக்கு, பெரியவர்களுக்கும் கட்டாயம் நம்ம வீட்டில் பெரியவர்களுக்கும் முகாம் முடிக்கலாம். ஆண்களுக்கு தனியாக முகாம் இருக்கு, பெண்களுக்கு தனியாக முகாம் இருக்கு. அதனால் அந்த முகாமையெல்லாம் நம்ம முடிக்கும் போது நம்மளுடைய செயல்திறன் மேலும் அதிகமாகும். அதுபோக நம்ம தேசத்துடைய மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்கும். அதுதான் முகாம் பத்தி என்ன சொல்லியிருக்கிறது. ஜெய் ஸ்ரீராம். நம்ம சிறப்பு விருந்தினர்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவங்கள மேல உட்கார வச்சு அவங்களை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காம நம்ம போக முடியாது. நம்ம நான் செய்யறேன்னா சேவாலயம் ஒரு அமைப்பு நடந்துருக்கு. அந்த அமைப்புக்கு செயலராக இருக்காரு, செக்ரட்டரியா இருக்காரு. சேவாலயம் அமைப்பு எங்கெல்லாம் தேவை இருக்கோ அங்கெல்லாம் இறங்கி வேலை செய்யும். தெப்பக்குளம் கிளீன் பண்ணியிருக்காங்க இல்லையா? அதில் நம்ம செய்யறதுனால பங்களிப்பு மிகப்பெரிய அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அண்ணா எப்பயுமே எந்த இடத்துல யாருக்கு உதவினாலும் வந்து செய்யக்கூடிய அமைப்பு தான் சேவாலயம். நம்ம பலராமன் இங்க வந்து மேக்சிமம் எல்லாருக்கும் நம்ம பலராமன் தெரியும். பலராமனா பொள்ளாச்சி ஜுவல்லரி மெர்ச்சன்ட் அசோசியேஷன் ட்ரெஷரரா இருக்காங்க. வாசலில் போல பொள்ளாச்சியிலேயே ஆரம்பிச்ச ஃபவுண்டராக தான். எந்த இடத்துல எந்த உதவி அவர் வந்து கோவில்களுக்கு செய்யறது மட்டும் இல்லாம கோவில்களுக்கு எல்லாருமே செய்யும். ஆனா உதவி தேவைப்படுற இடத்துல குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, படிப்பு செலவுக்கு, சாப்பாடு செலவுக்கு எல்லா இடத்துலையுமே செய்வாங்க. அது மட்டும் இல்ல, எந்த இடத்துல உதவி தேவையோ அந்த இடத்துல உதவிக்காக நிறுத்துவார். நம்ம பகிரனா சேவாலயம் ஒரு அமைப்பு சொன்னீங்க. அந்த நிறுவனமே நம்ம ஆயசாமி அண்ணா தான்.
போய் செய்யுங்க, நீங்க செய்யறது நல்ல விஷயம் தான், போய் செய்யுங்கன்னு எங்களை அனுப்பியிருக்காங்க. அதுக்காக அவங்களுக்கு எங்களோட நன்றி. சகோதர சகோதரி, நம்ம நாடு பிரம்மாண்டமான வளர்ச்சி சந்தேகப்படாது. நிச்சயமா அது பெரிய புத்தகங்களை பேச ஆரம்பிச்சாச்சு. அதனுடைய காலகட்டம் 2047 அப்படிங்கிற மாதிரி பல திட்டங்கள் வந்து நாடு பிரம்மாண்ட வளர்ச்சி. ஒரு நாடு வளர்ச்சி ஆகணும்னா ஒரு முக்கியமானவர்கள் நிறைய பேர் வேணும். அதை விட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் அப்படி வளர்ந்துட்டு இருக்காங்க. இவங்க நான் வந்தது அதிகமாக நீங்க வந்து இவங்க நடத்த விஷயங்கள்லாம் பார்க்கிறோம். நிச்சயமா நம்ம நாட்டுக்கு தேவையான ஆட்களை உருவாக்கி இருக்கிற மிகப்பெரிய சந்தோஷம். பண்பு அப்படின்னா ஒரு தனி மனிதனுடைய விஷயத்தை சொல்லுவாங்க. ஒரு நல்ல பண்பாளர் அப்படின்னா அவர் நல்ல பண்பு நல்ல குணத்தை இருப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு குணம் உண்டு. அதை பண்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால பாரதிய பண்பாடு, ஒவ்வொரு இனத்தினுடைய தமிழர் பண்பாடு. பண்பாடுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு குழுவினுடையோ ஒரு நாட்டினுடையோ தேசத்தினுடைய குணத்தை சொல்லக்கூடியதான் பண்பாடு. நம்ம நாட்டுடைய பண்பாட்டினுடைய ஆதாரம் தர்மம். ஹிந்து தர்மம் தான் நம்ம நாட்டுடைய பண்பாட்டு ஆதாரம். தர்மங்கிறது வந்து பிரத்தியாருக்காக வாழக்கூடிய தன்மையை கொடுத்ததுதான் தர்மம். இந்த தர்மம் வந்து சமஸ்கிருத சொல். இதற்கு நிகரான சொல் உலகத்தில் எந்த மொழியிலும் கிடையாது. தெலுங்கு சொன்னாலும் தர்மம், மலையாளத்தில் சொன்னாலும் ஹிந்தியில சொன்னாலும் இங்கிலீஷ் சொன்னா எழுதினா அவங்களுக்கு தர்மத்துக்கே ஒரு தெரியாது. ஆனால் இந்த தர்மத்திற்கு நிகரான சொல் இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான். ஆரோக்கியத்தை சொல். அதனால அதையாரு அறம் செய்யப்படுவது தர்மம் சொல்ல பிரத்தியாருக்காக வாழ்வது. கால் வேண்டி கட்டி போறாங்க. நான் ஓடி போய் கால் வந்து வாழ்றேன். என்ன காரணம் யோசனை பாருங்க. அவர் தனக்காக வாழல, அந்த சாமி பிறருக்காக வாழ தர்மத்தை கடைபிடிக்கிறாங்க. அதனால அவர் போய் பண்றாங்க. அப்ப இந்த நாட்டினுடைய இயற்கையாக நம்ம உடம்பு கட்டத்தில் ஓடிக்கிற தன்மை என்ன? தர்மம் தான். இன்றைய நிலவரத்தில் பிரிட்டிஷ்காரங்க ஆட்சியினால ஏற்பட்ட ஒரு விதமான சுழற்சிகளால நம்முடைய பல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டு கஷ்டத்தில் இருக்கிறோம். அது வந்து மாற்றம் ஏற்படும். மிகச் சிறந்தவனா நம்ம வாழக்கூடிய நாட்டுக்கு ஒருவருக்கு இல்லை. இந்த குழந்தைகளை வளர்ந்து பெருசாகும் போது மிகச் சிறந்தவனா உருவாக சந்தேகமே இல்லை. சொல்லியிருந்தாங்க, இந்த தம்பி சொன்னார், மிகச் சிறப்பா சொன்னார். ராஷ்டிரிய சுய சேவக சங்கம் அப்படின்னு. இந்த ஆர்எஸ்எஸ் உடைய ஒரே வேலை நல்லவர்களை உருவாக்குது, இந்துக்களை ஒருங்கிணைத்து நல்லவர்களாக மாற்றுவதை தவிர ஆர்எஸ்எஸ் வேற எந்த வேலையும் கிடையாது. கடைசியில் வேற எதை சொன்னாலும் நம்பாது. ஆர்எஸ்எஸ் உடைய ஒரே வேலை இந்துக்களை ஒருங்கிணைத்து நல்லவர்களாக மாற்றுவது. இவங்க ஆர்எஸ்எஸ் பற்றி சொன்னதுனா நான் சொன்னேன். நேரம் அதுக்கு எடுத்துருந்தேன். குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் சேர்ந்த மாதிரி ஏதாவது சொல்லணும்னு சொன்னதுனால விஷயம் சொல்றேன். மகாபாரதத்துக்கு வந்து ஒரு சின்ன கதை சொல்லுவோம். பரீட்சித்து அப்படின்னு மகாராஜா பஞ்சபாண்டவனுடைய பேர். பரீட்சித்து மகாராஜா மிகச் சிறந்த மன்னன். அவன் ஒரு நாள் காட்டில் வேலைக்கு போயிருக்கு. அவனுடைய பரிவாரங்களோட வேலைக்கு போகும்போது வேலையாடி போயிட்டே இருக்கும்போது ஒரு பரிவாரம் வந்து திரிச்சிட்டான். ரொம்ப தூரம் போயிட்டான். ரொம்ப சைக்கிளாயிடுச்சு. ரொம்ப டயர்டாகிட்டு அவருக்கு ரொம்ப தாகம் இருந்துச்சு. போகும்போது அங்கே ஒரு விஷயம் முனிவருடைய சின்ன விஷயம் பார்க்குறேன். அது போய் பார்க்கும்போது முன்னால அந்த முனிவர் உட்கார்ந்து தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்றாரு, நான் பரீட்சித்து மகாராஜா வந்திருக்கேன், எனக்கு தனியை கூட கேட்டார். அவங்க தான் தியானத்துக்கு வந்தார். ராஜா அப்படின்னா ஒன்றும் கேட்க தெரியும். ஒரு முனிவர் தான். அவர் காட்டில் வந்து சூரியனா போய்ட்டு வந்து காட்டுனா அவர் காட்டுனா கழுத்து ஒரு சேர்ந்த பாம்பு கிடக்கு. அந்த பாம்புல ஒரு சரியான கோபம். அவர் சொல்றாரு, யாருக்கு வேலை செய்யறாங்க டாக்டர் யாருக்கு பாம்பு போடுறாங்களோ அவங்க இன்றையிலிருந்து 15 நாட்கள் அடுத்த பௌர்ணமி வரதுக்குள்ள அவங்க தட்சகன் என்ற பாம்பு ஈட்டி இறந்து போடுறாங்க. இந்த தட்சகன்றது சாதாரண பாம்பு இல்லை. பாம்புடைய அரசன் மிக பிரம்மாண்டமான பாம்பு.
போயிடுது, அவங்க தயாராகிடுறாங்க. முடியல, கண்ணு முடிச்சு பார்த்தா கட்டு பாம்பு யாருக்கு போடுறதுன்னு எவ்வளோ போடுறாரு. அதுக்கப்புறம் கேட்குறாரு என்ன நடந்தது கேட்போம். அவங்க உயிரோட மனைவியாக கட்டு யாரும் பாம்பு போட்டாங்க, நான் தான் அவங்க சாப்பிட்டு விட்டாங்க. என்ன அப்படின்னு இன்னைக்கு 15 நாட்களுக்குள்ள அவங்க தட்சணைக்கிற பாம்பு திரும்பி இறக்கணும்னு கொடுத்தாங்க. அரண்பாதி அவர் மிகச்சிறந்த மன்னராட்சியார் ஏதோ வேற கஷ்டத்தான் சொல்லிட்டாரு போட்டு ஏன் பண்ணிட்டேன் சொல்லி சரி நீ இந்த பாவம் செஞ்சதுனால நீ இன்னும் வந்து காட்டு போய் எனக்கு பயிற்சி பண்ணப்போ அப்படின்றாங்க. அதே மாதிரி ராஜா ஒரு தகவல் அனுப்புகிறார், இன்னும் 15ஆவது நாள் உங்களை தட்சணைங்கிற பாம்பு நீங்க எழுதுவீங்க பாதுகாப்புன்னு அனுப்பிச்சுடுறாங்க. இன்னும் ராஜா ஒத்த காலம் செடி மட்டம் பெட்டி அதுக்கு மேல ராஜா இருக்காரு. சுற்றி வர சரியான பாதுகாப்பு, ஒரு சின்ன குழு கூட மேல போக முடியாத மாதிரி சரியான பாதுகாப்பு. அந்த நேரத்தில் ஒரு வயோதிகர் ஒரு விஷயம் அந்த விஷயங்கள் நிறைய கற்றுக்கிறது ஒரு விஷயம் தான். அந்த விஷயம் வந்து மன்னனை பார்க்க வந்துருக்காரு. அது வயோதிகர் நாட்டு நேரத்தில் வச்சிருக்காரு ஒரு கிராமம். அந்த தட்சணம் ஒரு பாம்புடைய தட்சணம் மனித உருவம் வந்து அவரு ரொம்ப நடந்து இருக்காரு. இவங்க 2 பேரும் ஒன்றா வந்தாங்க. 2 பேரும் ஒரு கண்டாங்க 2 பேரும் அப்போ பேசுறாங்க. நீ யாரும் கேட்க தட்சணம் கேட்காது. அந்த பெரிய வயோதிகர் நீ யாரும் நான் வந்து ஒரு ரிஷி, எனக்கு பாம்புடைய விஷத்தை இறக்கக்கூடிய வித்தை தெரிஞ்சவனானே, அதனால நான் ராஜாவை பார்க்க போயிருக்கிறேன். யாரோ தட்சணாமா அவன் தட்சணே சொல்றாரு, யாரோ தட்சணாமா அவன் தீண்டி ராஜா இறக்க போறான், வந்து காப்பாற்ற போயிருக்கிறேன். தட்சண சொல்றாரு, ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி தட்சணை சாதாரண இல்லை, ஒரு பாம்புடைய அரசன், அதனால மிக சக்தி வாய்ந்த விஷம் வாய்ப்பாங்க. அதனால ஜெய் ஸ்ரீராம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து தசரதர்களுக்கும் கௌசல்யாக்கும் ஜனங்களுக்கும் சுனயா அவர்களுக்கும் என் அன்பு வணக்கங்கள். புரியுதுங்களா? இது ஆக்சுவலா நம்ம குழந்தைகளுக்காக வசந்தி அக்கா பாடும்போது அந்த இறைவணக்கத்துக்கு பாடுங்க. அந்த இறைவணக்கத்துல அந்த அக்கா சொன்னாங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் ஸ்ரீராமச்சந்திரி, பசங்க தான் ஸ்ரீராமர், பொண்ணுங்க தான் சீதாமா அப்படின்னு பாடினாங்க. அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொரு பையனும் ஸ்ரீராமனா இருந்து பொண்ணுகளும் சீதமாவா இருந்தால் நாம தான் தசம மகாராஜாவும் கௌசல்யா மகாராஜாவும் தான் இருக்கணும். இப்ப நம்ம வீட்டில் ஸ்ரீராமன் இருந்தால் நம்ம தசரதனும் கௌசல்யாவும், நம்ம வீட்டில் சீத்தம்மா இருந்தால் நம்ம ஜனக மகாராஜாவும். சீத்தம்மாவோட அம்மா பேர் தெரியுமா? சுனையா, பூமாரி, அடாப்டர். கரெக்டா அந்த குழந்தை வந்து அடாப்டட் அப்படிங்கிறதுனால அடாப்டர் ஃபாதர் வந்து ஜனக மகாராஜா, அடாப்டர் மதர் வந்து சுனையா. பட் பூமி அப்படிங்கிறதுனால பூமாரி. அதனாலதான் எல்லாருக்கும் இங்க ஒரு டைட்டிலை கொடுத்து வெல்கம் பண்ணேன். ரொம்ப சந்தோஷம். இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இனாகுரல் செஷன் நான் வந்திருந்தேன். எப்பவுமே ஒரு இனாகுரல் நடக்கும் செய்யும், சந்தோஷமா இருக்கும். அது ரொம்ப அதை ரீபன் பண்ணி கன்சிஸ்டன்சியா நடத்தி போகிறது ரொம்ப கஷ்டம். மார்ச் ஆயிடுச்சு, 52 12 ஒரு 64 வாரங்கள் இதை ஓடிடுச்சு. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் எனக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஒரு நாள் சுகாதார கேட்டதை கூட சேலத்தில் எனக்கு ஃபங்க்ஷன். இந்த ஒரு ஃபங்க்ஷன் அதை விட இது பிரியாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் நாம் இதுக்கு டெடிகேட் பண்ணுறதுக்கே வந்து நம்மளுக்கு இவ்வளோ டஃப்பாக இருக்குது அப்படின்னா ஒரு 65 வாரமும் அவங்க கன்சிஸ்டன்சியா இந்த ஒரு பண்பாட்டு முகாமை நடத்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ரியலி நம்மளுடைய அப்ரிசியேஷன் கொடுக்கணும். கொஞ்சம்
அவங்க சொல்லும்போது போது தேங்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபேக்ட் சொன்னாங்க. பட் அதை நான் ஐ எம் நாட் அக்செப்டிங். நாங்கள் தான் ஒரு சொசைட்டியினுடைய ஒரு சொல்லப்போனால் ஒரு சேவகனா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். பண்பாடுங்கிறது வந்து சின்ன விஷயம் இல்லை. 5 வளையாதது 50 வளையாது. இப்போ நம்ம 50 வயசுல நம்ம வந்து இப்போ என்ன செய்ய சொன்னால் அந்த வயசுக்கு யோகாவை நம்மளால கண்டிப்பாக முடியுமாங்கிற அது பிகேஎம் சாருக்கு சாத்தியம், எங்களுக்கு சாத்தியமே இல்லை. அந்த மாதிரி வளையாமல் போயிடும். அப்போ இந்த சின்ன வயசுல அந்த மரத்தை வந்து வளர்ச்சி கொண்டு வந்து ஒரு 50 வயசுக்கு 50 வளையாத 50 வளையுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பசுமரத்தை ஆகியா இதெல்லாம் சொல்லித்தரது ரொம்ப சந்தோஷம். அவங்க எல்லாமே இங்கே கற்றுக்கிட்ட விஷயத்தை மென்மேலும் மெருகூட்டிக்கணும். அவங்க ஒரு பண்பாடாக இருக்கணும் அப்படின்னு அண்ணா சொன்னார். உண்மையிலே இன்னைக்கு அந்த பண்புன்றது நீங்கள் சௌரியமான ஆளுகளா வசதியாளர்களா பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், தயவுசெய்து பண்பாளர்களாக இருக்க. கூடவே வந்து அன்பாளர்களாகவும் இருக்க. இன்னைக்கு அந்த அன்பு ரொம்ப தேவைப்படுது. அன்பேஷன் அதே மாதிரி மனிதநேயத்தோட இருக்கு. இன்னைக்கு அது நேரத்தில் மனிதநேயம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால அது எல்லாமே ஒவ்வொரு கேரக்டரையும் நீங்கள் தயவுசெய்து ஒவ்வொரு இடத்துலையும் எடுத்துக்கணும். அதே மாதிரி இன்னொன்று சொன்னோம் அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு காலத்தில் இங்கிலீஷில் சொல்லுவாங்க, there is every success man will have a begin a man அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பட் இங்கே வந்து ரிவர்ஸ் இருக்கு. every successful man there is begin அந்த ஒரு மேன் முரளிசன் நம்ம எதிர்பார்த்து ஹரி இவங்க எல்லாருமே வந்து இது கூட வந்து பின்னாடி உங்களுக்கு கொடுத்ததுனால இதில் நம்மளுடைய சந்தோஷம் இந்த குழந்தைகள் பெரியவங்களாகி அவங்க போடுற ஒவ்வொரு கையெழுத்தும் இந்த நாட்டின் தலையெழுத்தை எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்க இந்த வெளிப்பேனால ஃபியூச்சர்ல வளர்ந்து செஞ்சு ஒரு நல்ல நிலைக்கு வந்து போடுற ஒரு கையெழுத்தும் இந்த நாட்டின் தலையெழுத்தை அந்த மாற்ற வேண்டும் அப்படிங்கிற வேடெல்லாம் 2014 முன்னாடி ஆமா 2014 முன்னாடி தான் வந்து இந்த நாட்டோட தலையெழுத்தை மாற்றணும். இப்போ வந்து 2014 அப்புறம் இந்த நாட்டின் தலையெழுத்தை மென்மேலும் பலப்படுத்தல். அதே மாதிரி சந்தர்ப்பங்கள் முதல்ல வாய்ப்புக்கு நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த். காரணம் என்ன பண்பாடுனா சொல்றேன்.
இந்த உட்காந்துருப்பா. தம்பி கொஞ்சம் பின்னாடி வந்துருப்பா. வீடியோ தான் அப்படியே நீங்கள் அப்படியே கொடுத்துட்டு வீடியோ தான் நீங்கள் அப்படியே கொடுத்துட்டேங்க சார். ஓம்